ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை பக்கே சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை முதல் தடவை பார்க்குற மாதிரியா இருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் பட்டனை தட்டிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுங்கள். உறவுகளே, நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு தேவைப்படுது. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மீல் மேக்கர் பக்கோடா தாங்க. மீல் மேக்கர் பக்கோடான்னு சொல்லுவோம். அப்படி இல்லைனாக்க மீல் மேக்கர் 65 கூட சொல்லலாம். சிக்கனே தோற்று போயிடும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்குவோம். நம்ம இது எவ்வளோ வச்சுருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி சேர்த்து அடுப்பத்தை வச்சு தண்ணி சூடாகட்டும். தண்ணி சூடாகின பிறகு இந்த மீல் மேக்கரை அதனோட சேர்த்துக்கும். சரிங்க, தண்ணி வந்து கொதி வந்துடுச்சு, சூடாயிடுச்சு. அதனால் ஒரு கப்பு வந்து மீல் மேக்கரை நம்ம சேர்த்துப்போம். இது கொஞ்சம் உள்ளே தள்ளி விட்டுப்போம். இது முழுகிற அளவுக்கு சேர்த்து விட்டாச்சு. இது முழுகிடுச்சு, அவ்வளோதான். ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பை. பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சரிங்களா, நல்லா ஊறிடுச்சு. நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு தண்ணி வடிகட்டிட்டு இப்போவே நாக்கு தூக்கிட்டு ஒருத்தவன் நிற்கிறான் பாரு வெயிட்டிங் லிஸ்ட்டில். பக்கோடானா அவ்வளோ பிடிக்கும். எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து இது சூடாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சில் தண்ணி இருந்தால் சில் தண்ணி சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நார்மல் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா சூடு தண்ணியதுக்கு தான். இது 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணால் ஆறி போயிடும். எனக்கு வெயிட் பண்ண டைம் இல்லை, வேலைக்கு கிளம்பணும். அதனால் தண்ணி ஊற்றிட்டேன். அப்படியே சுடுது லைட்டாக. நம்ம என்ன பண்ணோம், இதை இப்படி சுடுது கொஞ்சம் ஆறின பிறகு இதை என்ன பண்ணோம், நல்லா இந்த தண்ணி இருக்கவே கூடாது. அதில் தண்ணி இருக்காத அளவுக்கு நல்லா புழிஞ்சு வேறு பாத்திரத்தில் இந்த மாதிரி நம்ம மாற்றி வச்சுக்கணும். சரிங்களா, வந்து ஃபுல்லாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. தண்ணி இல்லாமல் வெறும் நார்மலாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள். மறுபடியும் நான் இந்த பாத்திரத்திலே மாற்றிக்கிறேன். அப்போ தான் அதெல்லாம் போட்டு பிசைஞ்சு ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கணும். அது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த பாத்திரத்திலே நான் கொட்டி வச்சிட்டேன். இதில் நம்ம என்னென்னலாம் சேர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, இது கார்ன்ஃப்ளவர் மாவு. இது வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா கொஞ்சம் நிறைய வச்சுருக்கேன் இல்லையா. நான் அதெல்லாம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக சேர்த்துக்கூடாது. இது 5 ரூபா பேக்கெட்டு. கொஞ்சமாக நம்ம தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கலாம். வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கொஞ்சம் சீர்த்து நிற்கும். அதுக்காக தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லித்தூள், இந்த மாதிரி ஒரு சில பொடி அதில் சேர்ப்பாங்க. நான் வந்து இன்றைக்கி என்ன சேர்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தாச்சா, அதுக்கப்புறம் நான் வந்து ஒரேடியாக 65 மசாலாவே நான் சேர்க்குறேன். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி ஐட்டம்லாம் நான் வாங்கி வைக்கல. அதனால் 65 மசாலா தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ கொஞ்சம் குயிக்காக வேலை ஆகணும் எனக்கு. அதனால் இதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம வீட்லேயும் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 65 மசாலா வாங்கிட்டு வந்தோம் நம்ம சேர்த்து பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, இது கூட ஒரு சில பொருட்கள்லாம் சேர்த்து கூட பண்ணுவாங்க. அப்படி அதெல்லாம் இல்லாதவங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி 65 மசாலா வாங்கிட்டு வந்து சேர்த்துக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை, நல்லா தான் இருக்கும். ரெடி உப்பு காரம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பட் இருந்தாலும் நம்ம லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம்.
இது என்ன பண்ணணும், இப்படி பிசைஞ்சு விட்டுக்கணும். பிசைஞ்சு விட்டு நல்லா அடியோடு சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கணும். தண்ணி மேக்ஸிமம் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அப்படி சப்போஸ் தண்ணி தேவைப்பட்டால் லைட்டாக தூவிக்கணும் தண்ணி, அவ்வளோதான். நான் வந்து இப்போ தண்ணி சேர்க்கல, அப்படியே தான் சேர்த்துக்கிறேன். தண்ணி தேவைப்பட்டால் நம்ம லைட்டாக அப்படி தெளித்து விட்டுக்கலாம். இது நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ் என்ன பண்ணணும், நல்லா பிசைஞ்சிட்டேன் அடியோட. நல்லா 5 மினிட்ஸ் வந்து இதை ஊற விட்டுடலாம். சரிங்களா? அப்படியே போட்டால் நல்லா இருக்காது. இது ஊற வச்சு செஞ்சால் தான் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும், நல்லாவும் வரும். சரிங்களா? ஓகே, 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் போடுறேன். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஒரு கடாயை எடுத்து வச்சுக்குவோம். அடுப்பு பற்ற வச்சுக்குவோம். நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடு ஏறட்டும். சூடு ஏறணுன்னா ரொம்பவும் கொதிக்க தேவையில்ல, ஓரளவுக்கு சூடு ஏறினா ஓகே. எண்ணெய் சூடாயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஊற வச்சு இல்லையா மீல் மேக்கரு, இதை எடுத்து நம்ம தனித்தனியாக போட்டுக்கோங்கண்ணா. கட் ஆயிடுச்சா? ஓகே, கொஞ்சம் நேரம் வேகட்டும். லைட்டாக வெந்த பிறகு இதை திருப்பி போடணும். பாப்பா என்ன வெயிட் பண்ணிட்டு போற? செய்யும் போதே வந்து வெயிட் பண்றாங்க பாவம் பிள்ளைங்க. சீக்கிரம் செஞ்சு கொடு, சீக்கிரம் செஞ்சு கொடுன்னு அந்த ஆர்வம் சாப்பிட்றதுக்கு. உங்க பிள்ளைங்களும் இந்த மாதிரி இருக்குவாங்க தானே? நம்ம எதனா ஸ்பெஷலாக ஒரு ஐட்டம் செஞ்சோம்னா நம்ம பிள்ளைங்க பக்கத்தில் நின்று வேடிக்கை பார்த்து எப்போ கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி அதை சாப்பிட்டா தான் அவங்களுக்கு திருப்தி அடையும். அப்படி தானே? திருப்பி விட்டுக்கலாமா? சரி, செஞ்சுட்டுனா கூப்பிடணுமா? டேஸ்ட் பண்ணுங்க. நாங்கள் நல்லா கலர்ஃபுல்லாகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். ஸ்லோ பண்ணிக்கலாம். செம்மையாக இருக்குல்ல, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது கலராக. எண்ணெயெல்லாம் வடிகட்டிடும். போட்டுட்டே இருக்கிறேன். போட்டுட்டியாம்மா? கருவேப்பிலை கொஞ்சமாக தான் இருக்குது. கருவேப்பிலை இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்கிட்டு வரல. கொஞ்சமாக ஒரு 10 கருவேப்பிலை இருக்கும். என்னன்னா அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும், இந்த கருவேப்பிலை எடுத்து எண்ணெயில் போட்டு அந்த கருவேப்பிலை வாரி அதில் போட்டால் தான் டேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை. கருவேப்பிலை போடணும், கொத்தமல்லியும் போடணும். கருவேப்பிலை கொத்தமல்லி எதுவுமே இல்லை. பாப்பாவுக்கு கருவேப்பிலையும் போடணுமா கொத்தமல்லியும் போடணுமா? கருவேப்பிலை தான் போடுவாங்க. பட் இருந்தாலும் நம்மள்கிட்ட இருக்கிறது இதே தான் இருக்குது. ஒரு சின்ன செடி, இது இத்தனோண்டு செடி இருக்குது, அதில் தான் வந்துச்சு. அதனால் பறிச்சுன்னு வந்துட்டு வேறு எதுவுமே இல்லை எங்கள் வீட்டில். எண்ணெயில் கருவேப்பிலை போட்டோடனே படப்படான்னு இதை எடுத்து அழகாக என்ன பண்ணணும், நம்ம அப்பா இதனோட போட்டுருணும். செம்மையாக இருக்கும்ல? இப்படி தானே வேணும்? கரெக்டாக? அங்கே கை வைக்காது, கணத்தில் கை வைக்காத. அப்பா சூப்பராக செஞ்சாச்சு பாருங்கள்.
என்ன சொல்கிறது, மீல் மேக்கர் பக்கோடா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள், வந்து டேஸ்ட் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிங்க. இந்த பிள்ளைங்களுக்காகவே இந்த சனி ஞாயிறு மட்டும்தான் நான் ஒதுக்கி நான் வீடியோ போட முடியும் உங்களுக்காக. சமையல் வீடியோ காலையில் அதுங்களுக்கு டிஃபன் கட்டி கொடுத்து, அதுக்கப்புறம் காலையில் அதுங்களும் ஸ்கூல் போகணும், நானும் காலையிலே வேலைக்கு போகணும். வேலைக்கு போயிட்டு வந்து 10 மணி வரைக்கும் தான் வேலை செய்வேன். அதுக்கப்புறம் வேலைக்கு போக மாட்டேன். அதுக்கப்புறம் டைலரிங் போவேன். சரிங்களா? அடுத்தடுத்து ரெசிபி உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஏற்கனவே பிரியாணி கேட்டிருக்காங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் பிரியாணி நான் போடுறேன். நெக்ஸ்ட்டு என்னென்ன வீடியோன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இன்க்ளூட் பண்ணுங்க என்ன, கண்டிப்பாக நான் உங்களுக்காண்டி நான் வீடியோ போடுறேன். சரிங்களா? ஓகே, டாட்டா, பை பாய்.